ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார பேக்கரி ஸ்டைல் பிளெயின் கேக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் பிளெயின் டீ கேக் தான் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பிளெயின் டீ கேக்கில் சாக்லேட் ஃப்ளேவர் தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். எப்போவுமே நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. ஒன்று உங்களுடைய டின்னை க்ரீஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது 6 இன்ச், ஓகேங்களா. 6 இன்ச் இல்லை 7 இன்ச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹைட் அதிகமாக வேணும்னா 7 இன்ச் யூஸ் பண்ணுங்கள். 6 இன்ச் யூஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நார்மல் ஹைட் போதும்னா 7 இன்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 4 எக்கு இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போது இந்த 4 எக்கு கூட நான் ½ கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் நம்மளுடைய கிரானுலேட்டட் சுகர் தான், ஓகேங்களா. நம்ம டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுற அதே சுகரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ½ கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேக் ஜெல் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. கேக் ஜெல் ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணலாம். இது நான் பேக்கரி ஸ்டைல்ன்றதுனால இதை நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த எக்கை நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 1ல், ஓகேங்களா. 1ல் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணலாம். ஸோ நல்லா எல்லாமே சுகரு, அப்புறம் அந்த கேக் ஜெல், எக் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுர மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், பபிள்ஸ் மாதிரி நல்லா. அப்போ நம்ம 5ல் மாற்றி ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இப்போ நான் இதை 5ல் மாற்றிக்கிறேன், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இப்போ இது நல்லா பீட் ஆகட்டும். நல்லா நமக்கு அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணுங்கள். இது அப் டு அது ஆல்மோஸ்ட் 4 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ எக்கு நல்லா பீட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. நீங்கள் நல்லா 3 to 4 மினிட்ஸ் அடிச்சிங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. எவ்வளோ நல்லா வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைனோ ஒரு கோடு இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இது அப்படியே ஸ்டாண்டர்டாக ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அப்படியே அது இதுவாகாமல் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான இது. அதுக்கப்புறம் நம்ம எக்கை ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ ஸ்பீட்லேயே தான் நம்ம அடிக்கணும், ஓகேங்களா. ஹை ஸ்பீடில் அடிக்கக்கூடாது. ஸோ ஸ்பேட்சில் வச்சு சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சீவ் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை. நான் ½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3/4 கப் மைதா அண்ட் 1/4 கப் கொக்கோ பவுடர். ஸோ இதை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பார்ட்டாக சீவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இதை நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு 1ல் வச்சு நம்ம நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் ஆன உடனே செகண்ட் பேட்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த பிளேடில் இருந்து உங்களுக்கு அந்த பேட்டர் கீழே இதுவாகும். அதனால் எப்போவுமே அந்த மிக்சிங் பவுலே இருக்கிற மாதிரி அந்த பிளேடை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் செகண்ட் பேட்சும் போட்டாச்சு, ஓகே. நல்லா ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் பேக்கிங் பவுடர் ½ டீஸ்பூன், 3/4 கப் மைதா அண்ட் 1/4 கப் கொக்கோ பவுடர். நான் டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் லைட் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கீங்க இல்லை டார்க் கொக்கோ பவுடரே எடுத்தால் கூட உங்களுக்கு இன்னும் கலர் நல்லா வேணும் டார்க்காக நினச்சிங்கன்னா கேரமல் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை சாக்லேட் கலர் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. அந்த கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டார்க்காக வரும். ஸோ நான் எதுவும் கலர்லாம் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணல. ஸோ இப்போ அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம 1/4 கப் மெல்டட் பட்டர், ஓகேங்களா. மெல்டட் பட்டர் பதில் ஆப்ஷனாக நீங்கள் மெல்டட் பட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் சப்ஸ்டியூட்டாக நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள் ஆயில், ஓகேங்களா. வெஜிடபிள் ஆயில் ஒரு மெல்டட் பட்டர், ஓகேங்களா. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டின்னில் ஊற்றிக்கலாம், ஓகேங்களா.
நான் வந்து நேற்று எபிசோடில் வந்து 7 இன்ச் டின் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அந்த ஹைட் பாருங்கள், அந்த ஹைட் இருந்தால் போதும்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் ஹைட் பெருசாக வேணும்னா 6 இன்ச் டின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ இதை வந்து 160 டிகிரியில் பேக் மோடில் 45 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம், ரெடி பண்ணி வச்ச உடனேயே இம்மிடியேட்டாக 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து உங்களுடைய டின்னை க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து உங்களுடைய ஓவனை எந்த டெம்பரேச்சரில் நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறீங்களோ அதே டெம்பரேச்சரில் பேக் மோடில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து பேக் மோடில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து கேக் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் சூடு தண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேக் வந்து கொஞ்சம் 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை டீமோல் பண்ணிக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக டீமோல் பண்ணிங்க. 2 மினிட்ஸ் ஆனாலும் அந்த கேக் இன்னும் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஜஸ்ட் நான் வந்து சுத்தீர வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சதுனால நான் அப்படியே டீமோல் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா சைடு வந்து ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீமோல் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து இதை சூடாக இருக்கும்போது கேக்கு இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை பொறுமையாக எடுங்க. ஓகேங்களா. நல்லா ஸ்லோவாக இப்போயே பாருங்கள் அந்த மாதிரி ஓகேங்களா. அந்த மாதிரி சூடாக இருக்கும்போது நம்ம ஸ்பீடாக இழுத்தோன்னா அப்படியே இந்த கேக் அதோட சம்டைம்ஸ் ஒட்டிட்டு வந்துடும். ஸோ பொறுமையாக ஸ்லோவாக எடுங்க. மெயினாக அந்த கார்னர் கரெக்டாக எடுத்துட்டோம்னாலே மற்ற இடம்லாம் நமக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ இது வந்து நல்லா வந்து கூல் ஆகட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். ஓகேங்களா. அவ்வளவுதான். இது வந்து உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக கூட தெரியலாம், பட் நேரில் வந்து இது வந்து ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கலர் இன்னும் டார்க் வேணும்னா நீங்கள் சாக்லேட் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ இது நல்லா ஃபுல்லாக கூல் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறமா இதை ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கேக் நல்லா கூல் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் கிச்சன் பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை வந்து கேக் பேஸ்லேயோ வந்து நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட ஹைட் பாருங்கள், நான் நேற்று செஞ்சதை விட இன்றைக்கி நல்லா ஹைட் வந்து பெருசாக தான் இருக்குது. ஸோ இந்த 4 எக் வச்சு பண்ணும்போது கரெக்டான டின் சைஸ் வந்து 6 இல்லைன்னா 7. ஓகேங்களா. நான் ஜஸ்ட்டு 2 பீஸாக கட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. உள்ளே இன்னும் ஆறிடுச்சு, ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சுன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போவே எவ்வளோ அமுத்துனாலும் அது அப்படியே வந்துடும். நீங்கள் எப்படி விடுறீங்களோ அப்படியே வந்துடும். ஓகேவா ஷேப்பு. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டரில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது நமக்கு பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் டீ கேக், ப்ளைன் டீ கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த கேக்கோட டெக்ஸ்சர்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா. ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் வரும். அதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காச்சும் பேக்கிங் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னோடய ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸஸ் வீக்லி 2 போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்குலாம் என்னோடய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஃப்ரீயாக ஆன்லைனில் பேக்கிங் கிளாஸ் கற்றுக்கணுன்னா என்னோட சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த பேக்கிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வீட்டில் இருந்தே நம்ம ஹோம் பேக்கர் ஆகலாம், வீட்டில் இருந்தே வந்து பிஸ்னஸும் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக்லி எபிசோட் வந்து பேக்கரி ஸ்டைல் ப்ளைன் டீ கேக் தான். ஸோ நேற்று வந்து நம்ம பார்த்தது மிக்ஸ்டு ஃப்ரூட், இன்றைக்கி நம்ம சாக்லேட் பார்த்துருக்கோம். இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.